ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம சிகப்பு முளைக்கீரையை வச்சு சூப்பரான ஒரு கீரை கடையல் கீரை கூட்டு ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் இன்னைக்கு 1/2 கப் பாசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணி, அதாவது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் நம்ம வச்சிடலாம். பாசிப்பருப்பு சீக்கிரமா வெந்துடும். விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணா பருப்பு சூப்பரா வெந்திருக்கு. இது இந்த மாதிரி கரண்டியை வச்சே மசிச்சு விட்டீங்கன்னா நல்லா குழஞ்சு வந்துடும். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு விடுங்க. பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிடணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதோ 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. 6 பூண்டு பல்லை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பூண்டோட வாசனை நல்லா வரணும், அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நான் 1 கட்டு சிவப்பு முளைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். பொதுவாக கீரைனாலே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த சிகப்பு கலரில் கிடைக்கிற முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கூட நமக்கு சிகப்பு கலர் கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் போது மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இந்த கீரையிலேருந்து தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. பாருங்க, கீரையும் நல்லா வதங்கி சுருங்கிருச்சு. கீரை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். அந்த குக்கரையே லைட்டாக கழுவி ஒரு 1/2 கப் டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி சேர்க்கறனால இந்த கடையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து சூப்பராக ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக கீரை கடையல், அதாவது கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒயிட் ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.